வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பருப்பு தக்காளி கடைச்சல் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டு ஒரு அவியல் பண்ண போகிறோம். அவியல்னாலே நம்ம நிறைய காய்கறி போட்டு தான் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த 3 காய் மட்டும் வச்சு நம்ம அவியல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் காளான் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் புரியாது அப்படின்றவங்களுக்கு இங்கிலீஷில் நம்ம கீழே டைப் பண்ணி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இங்கிலீஷு, ஹிந்தி அப்படின்னா கூட அதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ சமையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு ஒரு டம்ளர், துவரம்பருப்பு ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். தக்காளி பருப்பு கடைச்சலுக்கு இப்போ நான் அதை கழுவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதையுமே இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் ஒரு 6 வச்சுருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம தக்காளியை 2 வெட்டி அதில் சேர்த்துடலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 400 கிராம் தக்காளி. இந்த பருப்பு கடைச்சலுக்கு உங்களுக்கு தக்காளி அதிகமாக தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உப்புமே இதில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ குக்கரை மூடி நம்ம நல்லா ஒரு 4 விசில் வச்சிடலாம். பாருங்க, பருப்பு 4 சவுண்டு வந்துருச்சு. இது நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். பருப்பு நம்ம கீழே இறக்கி வச்சிருக்கோம். இப்போ காளான் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலாலாம் போட்டு பரட்டி எடுத்து வச்சிடலாம். அது ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஊறணும். பாருங்க, காளான் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். இந்த தடவை காளான் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வாங்கிட்டு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எனக்குமே இது ஒரு பாடம்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு இப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிடணும் அப்படின்றது. அடுத்த முறை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். 2 பேக்கெட் காளான் போட்டிருக்கேன் இதில். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், பச்சரிசி மாவு 3 ஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், லெமன் 1 லெமன் புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு லெமன் வேணாம் அப்படின்னா நீங்கள் தயிர் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தொளிச்சா போதும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம இதை பசைஞ்சு வச்சுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அந்த காளான்லலாம் இந்த மசாலா சேர்ற அளவுக்கு. பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இதை நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மசிச்சா போதும். ரொம்ப மசிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், மண் மாதிரி. அதனால் இந்த அளவுக்கு மசிச்சுக்குங்க. இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். பாருங்க, இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். இதில் நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு மட்டும்தான் நெய் பிடிக்காது, அதனால் நான் நெய் இதில் போடலை. பசங்க சாப்பிடும் போது நெய் போட்டுப்பாங்க. இதில் 1/4 ஸ்பூன் நம்ம வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் போட்டு தான் இதை தாளிக்கிறேன். பாருங்கள், இந்த வடகத்தோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம அதில் கொட்டிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு பருப்பு கடைச்சல் தான். இப்போ இதை அடுப்பில் வச்சு சும்மா ஒரு கொதி வரணும். பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட வாசனை இந்த சூடோடு ஊற்றும்போது கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். இப்போ பாருங்க, நம்ம வாழைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டு வாக்கில். அது நம்ம அவியல் பண்ணிக்கலாம். பாருங்க, முதல்ல நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம்.
இந்த காய்கறி எல்லாமே சேர்த்து நான் வந்து 1/2 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு வாழைக்காய் 1, உருளைக்கிழங்கு 1, கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, அவியலுக்கு காய்கறி வேகிற வேலைக்கு நம்ம வந்து தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், தயிர் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 முடி தேங்காய். இதை முதல்ல நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு. பாருங்க, இந்த அளவுக்கு கொரன்னு ரொம்ப நைஸாக இருக்காதுங்க. அதே மாதிரி தண்ணியும் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு அந்த காய்கறியிலேயே வேகிற தண்ணியே நமக்கு நிறைய வரும். பாருங்க, இங்கே காய்கறி வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் தயிரும் வந்து இதில் போட்டுடலாம். பாருங்க, தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இதை வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் இதை ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்க, அவியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அவியல் எப்போவுமே வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன், வெறும் ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சா போதும். பாருங்கள், மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலை மேலேயே நல்லா இந்த தாளிச்சதை ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், காளான் வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா வந்து ஊறிச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வத்தலுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் காளானை. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் கரண்டியில் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு அருமையான லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம் வாங்க. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.